ஆர்கானிக் வெர்மி கம்போஸ்ட்டு, லைவ் எர்த் வார்மு, பஞ்சகாவியம். அன்பார்ந்த விவசாயிகளே, இப்போ எல்லோரும் நஞ்சை அடித்து நெல் அறுவடை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அறுவடை பண்ண உடனே சொல்லுறதை கேட்டுக்காங்க. அந்த பயிர் இந்த பயிர்னு எதையும் ஏற்றாதீங்க. இப்போதைக்கு பருத்தி யாருமே ஊனலை பார்த்துக்காங்க. பருத்தி கொட்டை நிறைய யாருமே ஊனலை. பருத்தி, வெள்ளரி, புடலை, பூசணி இந்த மாதிரி பருவங்களை பயன்படுத்துங்க. குறுகிய கால பயிர் இந்த வெள்ளரி, புடலை, பூசணி எல்லாம் குறுகிய கால பயிர். சீக்கிரத்தில் பலன் வந்துடும் பார்த்துக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அடி உரங்கள்னு எந்த உரத்தையுமே போடாதீங்க. ரசாயன உரத்தை போடாதீங்க, நல்லது கிடையாது. இந்த உரத்தை அடி உரமாக வச்சு பூசணி, வெள்ளரி, புடலை இதெல்லாம் ஊனுங்க, நல்ல பலன் தரும். அதே மாதிரி நம்ம பருத்தி ஊனின்னு வச்சுக்கோங்களேன். பருத்தி கொட்டை ஊனி இலை குத்துனதுக்கு பிறகு 2 இலை 4 இலை குத்தும் பார்த்தீங்களா, களை வெட்டுவீங்க பார்த்தீங்களா, அப்போவுமே இந்த அடி உரமாட்டு இந்த வெர்மி கம்போஸ்ட் உரத்தை போடுங்க. உங்களுக்கு நல்ல பலன் தரும் பார்த்துக்காங்க. கெமிக்கல் உரங்கள் போடாதீங்க. தயவு செஞ்சு கெமிக்கல் உரம் போட்டு பயிர்களை மண்ணுகளை நாசமாக்காதீங்க விவசாயிகளே. இப்போ அறுவடை பண்ண உடனே பொடியில் உழுதுட்டு பருத்தி கொட்டையை ஊனி அடுத்தால அந்த ஆர்கானிக் உரத்தை போட்டு செழிப்பாக கொண்டாங்க. உங்களுக்கு நல்ல பலன் தரும். ரொம்ப நன்றி.